தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் சந்திக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விமர்சன செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது அதானியை முதலமைச்சர் சந்திக்கவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தொழிலதிபர் அதானியை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்தது போலவும், அதே போல அதிக விலை கொடுத்து அவரிடம் இருந்து சூரிய ஒளி மின்சார ஒப்பந்தம் பெற்றது போலவும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் ஊடகங்களும் கற்பனையாக பல்வேறு கதைகளை வெளியிட்டு வருவதையும் சுட்டிக்காட்டி தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் சந்திக்கவும் இல்லை எனவும், அந்த தொழில் நிறுவனத்துடன் சேர்ந்து திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவில்லை என்றும், அதிமுக ஆட்சி ஒப்பந்தத்தில் சூரிய யூனிட்டுக்கு 7.1 சூரிய ஒளி மின்சார கட்டணத்தை எதிர்த்து திமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு என்பது தற்போது வரையிலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும், அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு மாநிலமும் ஆண்டுதோறும் நுகர்வோருக்கான மொத்த மின்சார குறிப்பிடத்தக்க அளவு என்பது புதுப்பிக்கத்தக்க மின் சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் கட்டாய விதியின் அடிப்படையில் 2020, 2021, 2023 ஆகிய ஆண்டுகளில் 2000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது ஒன்றிய அரசிற்கு தற்பொழுது உத்தரவு என்பது போடப்பட்டதாகவும், இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் சேர்ந்த மின்சார வாரியங்கள் போல தமிழ்நாடு மின்சார வாரியமும் மத்திய அரசின் அந்த மின்சாரத்துறையின் சார்பாக ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த தனியார் நிறுவனங்களுடனும் மின்சார வாரியம் நேரடியாக எந்தவித ஒப்பந்தமும் செய்யவில்லை என்றும், இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் மாநிலத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்யவும் மத்திய அரசு கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மரபுசாரா கொள்முதல் இலக்குகளை அடைவதற்கான மனப்பான்மையோடு தமிழ்நாடு மின்சார வாரிய ஒழுங்குமுறை என்பது அந்த ஆணையத்தின் ஒப்பந்தம் செய்த பிறகுதான் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருப்பதாகவும், எந்தவித முறைகேடும் விதிமுறையும் மீறவில்லை என்றும் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசின் ஒப்பந்தம் என்பது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மரபுசாரா கொள்முதல் இலக்குகளை அடைவதற்கான தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் செய்யப்பட்ட ஒப்பந்தம் ஆகும் என்றும், இதில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மீது, அவதூறு பரப்புகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சட்டப்பூர்வமாக இதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.